இந்த வீடியோவில் சாமி வேஷம் போட்டு ஆடக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. இதை பார்க்க விரும்பாதவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது மயான கொள்ள திருவிழாவோட டே 3. இன்றைய முக்கிய நிகழ்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா, காலையிலேயே கோவிலேருந்து சமுத்திரக்கரைக்கு போயிட்டு அக்னிகுடம் எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துவாங்க. அதன் பிறகு அன்னைக்கு சாயங்காலமே பார்த்தோம் அப்படின்னா, சாமிகளுக்கெல்லாம் வேஷம் போட்டு கோவிலேருந்து அழைச்சிட்டு போய் சுடுகாட்டுக்கு போயிட்டு கொள்ளை விடுறது. அதான் இந்த திருவிழாவோட இதுவே, அதாவது மயான கொள்ளை அப்படின்றதுக்கான இதுவே அதான். அங்கே அது நடக்கும். இங்கே மயான கொள்ளைக்கு சாமி போகிறதுக்கு முன்னாடியே ஊரில் இருக்கவங்க, பெரியவங்கள், பெண்கள், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே போயிட்டு முன்னோர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே வழிபட்டு அவங்களுக்காக படைச்சிட்டு ரெடி பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. அதன் பிறகு சாமி வந்த பிறகு அங்கே அந்த சாமியை வச்சு சாமி எல்லாமே ஆடி முடிச்சிட்ட பிறகு கொள்ளை விடுவாங்க. இந்த இது நடக்கும். அதன் பிறகு அன்னைக்கு நைட்டு சாமி ஊர்வலம் நடைபெறும். இது தீமை, அகங்காரம், எல்லா தீய சக்திகளும் நம்ம விட்டு விலக்கும் அப்படின்றது நம்பிக்கை.